என்னுடைய மொழி அதிகார மொழி, இந்தியை கற்றுக்கொண்டால்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு நிதி தருவேன்னு சொல்றான்ல, இது வந்து அதிகார திமிர் எடுத்து அலையிறது. நான் சொல்றது நீ கேளு, இல்லாட்டினா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், உனக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்கலையா, அது மாதிரியான தன்மைகள் தான். அப்ப இவைகளுக்கு வந்து என்னன்னா, கன்னடத்திலே இருக்கிறவர்களுக்கு வந்து பூர்வீகமாக தமிழ் மொழியிலே இருந்து ஒரு கிளை நதியாகத்தான் இந்த மொழி பிறந்திருக்கிறது என்று சொல்வதில் அவனுக்கு என்ன சங்கடம் இருக்க முடியும்னு நமக்கு தெரியல. நாம் வந்து கட்டாயமாக நம்ம வந்து தமிழ் தான் சிறந்தது, கன்னடம் வந்து இழிவானதுன்னு நம்ம யாருமே சொல்லலை. எந்த மொழியும் வந்து உயர்வானது தாழ்வானது. இப்போ சொல்றான்ல, சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை அப்படிலாம் சொல்றான்ல, தமிழில் மந்திரங்கள் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றான்ல, அது மாதிரி என்றைக்காவது தமிழர்கள் சொல்லி இருக்கிறார்களா? பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாகவும் ஆக முடியாது, தாழ்ந்தவன் ஆக முடியாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன மொழி தமிழ் மொழி. அது சமத்துவத்தின் மொழி, பொது உடைமை மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என் சொந்தக்காரன், என் ஊருக்காரன், எல்லா ஊரும் என் ஊர் தான், எல்லாரும் என் சொந்தக்காரன் தான், இப்படி சொன்னவன் தமிழன். அதனாலதான் ஐநா சபையினுடைய அந்த மைய மண்டபத்தினுடைய முகப்பில் வந்து இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது.